Hi friends, welcome to SK Moto Drive. இன்றைக்கி நம்ம பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா டொயோட்டா ரூமியான் அப்டேட்டட் மாடல். இந்த மாடலை நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது ஆனமலைஸ் டொயோட்டா கோயம்புத்தூர். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கலாம். டொயோட்டா ரூமியான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இனோவா கிறிஸ்டா மாதிரியே இருக்குங்க. உங்களுக்கு கிறிஸ்டா வந்து ஒரு 25 lakhs 24 lakhs பட்ஜெட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு 13 to 14 lakhs பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இந்த மாடல் ஆன் ரோட் காஸ்ட்டில் இந்த மாடல் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். பியூர் பெட்ரோல் 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த மாடலில் வருது. இதனோட கம்ப்ளீட் வாக்குறோன்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டொயோட்டாங்கிற லோகோ வந்திருக்கு. ஒரு ஹனிகோம் கிரில் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு குரோம் லைன்ஸ் வந்து வந்திருக்குங்க. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா விங்கிற மாடல் டாப் எண்டு. இதில் வந்து எஸ்ஸு ஜி விங்கிற மாடல் இருக்குது. எஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வருது, சிஎன்ஜி மாடலும் வருது. இது வந்து நம்ம வி டாப் எண்டு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அடுத்தது வந்து இன்ஜின் பே நம்ம பார்க்கலாங்க. இன்ஜின் வந்து 1.5 லிட்டர் கே சீரீஸ் இன்ஜினுங்க. ஸோ இது வந்து சைலண்ட்டாக இருக்கும் இன்ஜின்னு. இதனோட இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து ஒரு 18 கிட்ட கிடைக்குங்க. இதனோட மைலேஜ் சிஎன்ஜி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 25+ கிட்ட கிடைக்குங்க மைலேஜ். மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் மட்டும்தான் வருது. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கம்ஃபர்ட் எதிர்பார்க்குறவங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்ஜின் வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 3 years 1 lakh கிலோமீட்டர் டொயோட்டாவில் கொடுக்குறாங்க. டொயோட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லா ஊர்லேயுமே சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் சர்வீஸுங்கிற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா குவிக்காக உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி ஒரு 2 hours 3 hours உங்களுக்கு கார் எடுத்துக்கலாம், டெலிவரி எடுத்துக்கலாம். வீல்ஸ் வந்து 15 inches அலாய் வீல்ஸ் டியூல் டோன் கலரில் கொடுத்துருக்குறாங்க. மிரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸோடு வந்திருக்கு. உங்களுக்கு குரோம் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து சென்சார்ஸ் வந்து இருக்குது. இதில் புஷ் பட்டன் ஸ்டார்ட் மாடல்னால இந்த சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஏரியாக இருக்கும். இந்த 2 வந்து விண்டோஸுங்க. இது வந்து ஃபிக்ஸடு லாஸ்ட் ரோவுக்கு ஃபிக்ஸடு விண்டோஸ் கொடுத்துருக்குறாங்க. டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மாடலுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். லாஸ்ட் மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு 20 mm கிட்ட வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு லாஸ்ட் ரோவில் வந்து ஹெட்ரூம் ஸ்பேஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குங்க. ப்ளஸ் ரியர் ஏசி வந்து பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த ரூஃப் ஸ்பாய்லர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்திருக்குங்க. இதனோட லுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகிருக்குது. இந்த எலிவேட் பண்ணதுனால உங்களுக்கு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபாகர் லைன்ஸ் வந்திருக்கு. ரியர் வைப்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டொயோட்டோங்கிற லோகோ வந்திருக்கு. ரூமியான்கிற பேட்சிங்கு. உங்களுக்கு ரியர் வியூ கேமரா இங்கே கொடுத்துருக்குறாங்க. 2 பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. பெட்ரோல் மாடலில் வந்து நியோ டிரைவ்னு சொல்லுவாங்க. அந்த நியோ டிரைவோட பேட்சிங் வி மாடல்ஸ் இருக்குது. ஸ்டெப்னி வந்து அண்டர் சேஸில் இருக்குங்க. பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். பூட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 2 ட்ரே கொடுத்துருக்காங்க. இது எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு பெரிய லக்கேஜ் நீங்கள் வைக்கிறதுக்கு 2-3 ட்ராலி பேக் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெரிய லக்கேஜ் பேவாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லாஸ்ட் ரோவுடைய கம்ஃபர்ட் நம்ம பார்க்கலாங்க. ஸோ இப்படி லிஃப்ட் பண்ணி தான் நம்ம லாஸ்ட் ரோக்குள்ளே போகணும். ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு பெரியவங்க கூட உட்காரலாங்க. இதில் வந்து 2 ஏசி வென்ட்ஸ், இதுதான் வந்து நியூ அப்டேட்டு. 2 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதனோட கண்ட்ரோல்ஸ் இங்கே 3 கண்ட்ரோல்ஸ், ஃபேன் ஸ்பீடு கண்ட்ரோல்ஸ் வச்சுக்கலாம். ஸோ 2 பேசஞ்சருக்கும் இங்கே நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த ஹெட்ரூம் ஸ்பேஸ் தான் இம்ப்ரூவ் ஆகிருக்கு இந்த இடத்துலைங்க. உங்களுக்கு அந்த ரியரில் நம்ம சேஞ்ச் பண்ணதுனால இங்கே வந்து கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. 2 USB சார்ஜர்ஸ் 2 வந்திருக்கு. ஸோ பெரியவங்க உட்காந்து ஃபோல்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்குங்க. 2 பேர் தாராளமாக உட்காரலாம் லாஸ்ட் ரோவில். இப்போ மிடில் ரோ கம்ஃபர்ட் நம்ம பார்க்கலாம். இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வைடாக ஓப்பனிங் ஆகுது. ஒரு பெரிய பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. உங்களுக்கு உள்ளே வரத்துக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குங்க. ஏன்னா இது வந்து ஒரு செடான் ஒரு எஸ்யூவி டைப்பில் தான் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட்டு தேவையில்லை, அப்படியே உள்ளே வரலாம். லெக் ரூம் ஸ்பேஸ் நல்லா அடிக்குவேட்டாக இருக்குங்க. அண்டர் தை சப்போர்ட்டும் ஓகே. 3 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஹேண்ட் ரெஸ்ட் வராது.
இதுதான் அப்டேட்டட் ஃபியூச்சருங்க. ரியருக்கு தனியாக 2 ஏசி வெண்ட்ஸ், இங்கேயுமே ஏசி வெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் மிடில் பேசஞ்சருக்கும் கம்ஃபர்ட்டாக வச்சுருக்கோம். 2 சி டைப் சார்ஜஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏர் பேக்ஸு வந்திருக்குங்க 2 பக்கமும், எஸ்ஆர்எஸ் ஏர் பேக்ஸு. ஹெட்ரூம் ஸ்பேஸும் அடிக்குவேட்டாக இருக்குது. உங்களுக்கு விசிபிலிட்டி வந்து நல்லாவே இருக்கிறதுனால அந்த கிளாஸ்ட்ரோஃபோபியா ஃபீலில் வராது. நல்ல ஒரு ஏரி வியூ வந்து இருக்குங்க. பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ்லாம் இங்கே வந்திருக்குங்க. ஃபோல்டபுள் பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெரிய பாட்டில்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸ் வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரியர் ஏசிக்கு இது ஆன் பண்ணால் தான் ரியர் ஏசி ஒர்க் ஆகும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன்ஸ் இங்கே இருக்குது. ஆட்டோ ஸ்டாப் பட்டன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு. ஸ்டீரிங் வீல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதர் ரேப் டு டீகட் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்குறாங்க. வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் ஆன் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்திருக்கு. ஃபோன் ஆன் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. க்ரூஸ் கட்டன் பட்டன்ஸ் இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெடல் ஷிஃப்டர்ஸ். நீங்கள் மேனுவல் மோடில் இது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், மேனுவல் மோடில் வேணால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இதெல்லாம் டிஜிட்டல் டிஸ்பிளேவுடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு அனலாக் மீட்டர்ஸ் சைடில் கொடுத்துருக்குறாங்க. ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி, சீட் பெல்ட்ஸ், என்னென்ன சீட் பெல்ட்ஸ் போட்டிருக்கோம் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துருங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் உங்களுக்கு இது இருக்குங்க. ரிவர்ஸ் கேமரா எனேபிள்டாக இருக்குது. ரேடியோ மற்றபடி கனெக்டிவிட்டி எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். டேஷ்போர்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வுடன் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு சாஃப்ட் ஃபினிஷிங்கில் இருக்குதுங்க. ஒரு கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீச் கலர்லும் இன்னொரு ப்ரௌன் கலரில் லைட் ப்ரௌன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஏசி வென்ட்ஸ் ஒரு 4 ஏசி வென்ட்ஸ் இருக்குது. கேபினை வந்து நல்லா சில்லாக வச்சுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரியர் மிரர் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. லைட்ஸ் வந்து வந்திருக்குங்க. உங்களுக்கு க்ளவ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹேண்ட் ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிரைவருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இது ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீ வந்து இதுதாங்க. உங்களுக்கு லாக் அண்ட் அன்லாக் பட்டன். எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு இது ப்ரெஸ் பண்ணி இது வெளியில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கீயை ஆட்டோ கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏசி வந்துருக்கு. யூஎஸ்பி போர்ட் வந்திருக்குங்க. 12 வோல்ட்டு 120 வாட்ஸ் சார்ஜர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ வந்து ஒரு 7 மெம்பர்ஸ் போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் ஒரு 15 லேக்ஸ் பட்ஜெட், ஒரு 13 to 15 லேக்ஸ் பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இந்த மாடலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து 7 சீட்டர் ஆப்ஷனாகவும் இருக்குதுங்க. நல்லா டொயோட்டாவோட ரிலேபிலிட்டி எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் எல்லாமே கம்மியாக தான் வருங்க. எவ்ரி 10,000 ஒன்ஸு சர்வீஸ் பண்ண போதுங்க இந்த மாடலு. இதில் மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ESGVங்கிற மாடல்ஸ் இருக்குங்க. ஆட்டோமேட்டிக் மாடலில் SGV, சிஎன்ஜி வந்து எஸ்ஸில் மட்டும் வருது. இந்த ரூமியானோடைய கலர் டீட்டெயில்ஸ் அக்சசரிஸோடைய ஃபோட்டோவை நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். டொயோட்டா ரூமியானோடைய கம்ப்ளீட் வாக்குறோன்னு இப்போ நம்ம பார்த்தங்க. இந்த வண்டியை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். மற்ற டீட்டெயில்ஸ் வேணும்னா ஆனம்லைஸ் டொயோட்டா கோயம்புத்தூர் அவங்களுடைய ஷோரூம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் ஷோரூமை விசிட் பண்ணி பார்க்கலாம்.